ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். அதாவது இந்த வாரத்துக்குண்டான ஸ்லாப்பிங் டாஸ்க் இப்போ தான் வந்து ஆரம்பித்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப கடினமும் கூட, ரொம்ப திறமையாக கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் தான் இதை வந்து முடிக்க முடியும். இந்த சூப்பர் டிலக்ஸ் சார்பாக வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு அதை வந்து வழிநடத்தினாப்புல. இதில் வந்துட்டு நம்ம விக்கல்ஸ் விக்ரம் செம மாசாக பண்ணார். கொஞ்சம் நெஞ்சம் சொல்லக்கூடாது, அவ்வளோ அருமையாக வந்து திட்டத்தை தீட்டி அந்த சிம்பிளை வர வைக்கணுன்றது தான் இந்த போட்டியை அவ்வளோ அழகாக பண்ணார். அந்த கோஆர்டினேஷன் தான் மேட்ரு. அதேமாதிரி ஃபஸ்ட்டு அவங்க வின் பண்ணாங்க பிபி டீம், ரெண்டாவது பிபி டீம், மூணாவது சூப்பர் டிலக்ஸ் வின் பண்ணாங்க, நாலாவது பிபி டீம் அருமையாக பண்ணி அந்த சிம்பிள்ஸ் மாதிரியே கொண்டு வந்து ரொம்ப அழகான கோஆர்டினேஷன். உண்மையிலேயே நம்ம பாராட்டி அவன் எல்லாருமே, விஜய் பார்வதிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம அரோரா, அதுக்கப்புறம் துஷார் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வியானா எல்லாருமே, கெமி எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. விக்கல்ஸ் விக்ரம் தான் வேறு லெவலில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த டீம் கடைசியில் வின் பண்ணிச்சு. அப்புறமா பிக் பாஸே வந்து ஹாப்பி ஆகிட்டு அவர் வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபோக் ஸ்பூன் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அதையும் அவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த டீம் பண்ணுறாங்க. சூப்பர் டிலக்ஸ் டீம் வந்துட்டு சூளம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. வாய் மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் செயலில்லை அப்படின்ற மாதிரி இருந்தது அது. பட் எது எப்படியோ சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி வந்து இது பிக் பாஸ் டீம் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. ஸோ வின் பண்ணதுனால இப்போ ஸ்வாப்பிங் நடக்கும். ஸோ பிபி டீம்லேருந்து ஒருத்தர் வந்து சூப்பர் டிலக்ஸ்க்கு வரணும், சூப்பர் டிலக்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு பிபி டீமுக்கு போகணும். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.